மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. போன நிகழ்ச்சியில் நம்ம 6 ராசிகளுக்கும் சில பரிகாரங்களோட ராசி பலனை நம்ம சொன்னோம். இந்த நாள் அப்படிங்கிறது மீதி இருக்கக்கூடிய 6 ராசிகளுக்கும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதத்துடைய சிறப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருமே இந்த மாதத்தில் என்ன இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாமே சிறப்புகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு சிறப்புகள் இருக்குது. சிறப்புகள் இல்லாத மாதங்கள் கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதத்துடைய சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன அப்படின்னா, நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆவணி மாதத்தில் ஆவணி ஆகட்டும், இப்போ பூச நட்சத்திரம் ஒரு தைப்பூசம், தை மாதத்தில் ஒரு பூசம், இப்படி நட்சத்திரங்களுக்கும் அங்கே விசேஷம் இருக்குது, திதிகளுக்கும் விசேஷம் இருக்குது, ராசிகளுக்கும் விசேஷம் இருக்குது. அப்படி இந்த ஜூலை மாதத்துடைய பலன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னென்னா, ஆனி மாதமும் ஆடி மாதமும் கலந்த ஒரு மாதம். சரி, இந்த ஜூலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜூலை அப்படின்னா என்ன அப்படின்னா 7வது மாதம். ஒரு மாதத்தில் ஜனவரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 7வது மாதம். 7 அப்படிங்கிறது ஒரு நல்ல துணையை அனுபவிக்கக்கூடிய நல்ல துணையை நம்ம கைப்பிடிக்கணும், எனக்கு நல்ல காரியம் நடக்கணும், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும், ஒரு பெண்ணுக்கு நல்ல ஆண் கிடைக்கணும், ஆணுக்கு நல்ல ஒரு துணையான பெண் கிடைக்கணும். அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது எங்கே கொண்டு வச்சுருக்காங்க? நம்ம ஜாதகத்திலேயே 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய துலாம் அப்படிங்கக்கூடிய ராசியில் கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஜூலை மாதம் 2ம் கலந்த அந்த மாதம் ஆனி ஆடி. அப்போ எல்லா மாதத்துலேயும் 2 மாதங்கள் வரும். ஆனால் இந்த ஆனியும் ஆடியும் வர்றது ரொம்ப விசேஷம். 6ஆம் அதிபதி, அடுத்தது 7, இந்த 2 அமைப்பு வரும்போது கடன் தீரும், நோய் தீரும், பிரச்சனைகள் தீரும். புரியுதுங்களா? ஒரு அம்மனை வருஷா வருஷம் இப்போ நம்ம எவ்வளவோ நாட்கள் நம்ம கடந்து போகிறோம். இந்த கடந்து போகிற நாட்களில் நம்ம கேஷுவலாக போவோம். நம்மளுக்கு ஒரு பர்டிகுலரான விஷயம், இது நீ செஞ்சே தீரணும், இது உனக்கு இது கடமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளை நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஆடி மாதத்தை வச்சுருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளை பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல மாதத்தில் ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சு நீ தெய்வத்துக்கு உபாசனம் பண்ணு, தெய்வத்தை நீ ப்ரே பண்ணு, அப்போ தான் உனக்கு எல்லாம் நல்லதும் கிடைக்கும். உன் உடம்பு பலகீனமாக இருக்குது, பலமாகணும். ஏன்னா ஆடி மாதத்தில் இந்த காற்று உங்களுக்கோட வெப்பநிலையெல்லாம் மாறும்போது நம்ம உடல் உஷ்ணமாகும். இந்த உஷ்ண சூழ்நிலையில் நம்ம எது செஞ்சாலும் சில கரு சிதைவு, நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க, ப்ரெக்னென்ட் ஆனாலும் கடைசி நேரத்தில் கரு கழிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்களாம் கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கிறதுனால நம்மளோட தெய்வ வழிபாடு தான் உன்னதம். அதுக்குன்னு இதை பர்டிகுலராக வச்சுருக்காங்க. மாதம் வரக்கூடியதில் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை பண்ணு. இதே பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் ஆடி மாதமும் அப்படி 2ஆக இருக்கக்கூடியதில் இப்போ 2 அமாவாசை வருது ஒரு ஆடி மாதத்தில். அப்படி இந்த ஆனி ஆடி முடிகிற டைமில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி நோம்புக்கு பண்ணுவாங்க. அப்போ இந்த வரலட்சுமி நோம்பு என்ன, நம்ம வீட்டில் ஒரு புருஷன் தன்னுடைய குழந்தைகள் ஒரு ஆண் வாரிசுகளாக நல்லா இருக்கணும், எங்களால் அவங்க இன்னும் நல்லா இருக்கணும், அவங்களால நாங்களும் இங்கே நல்லா இருக்கணும், ஒரு தெய்வத்தை நான் வீட்டுக்குள்ளே கட்டி போடுறேன், இதுதான் அதோடைய விசேஷம். அப்போ இந்த வரலட்சுமி நோம்பை விசேஷமாக அவங்களுக்கு பிடித்த பலகாரங்கள் செஞ்சு குழந்தைகளுடைய ஒரு பாட சொல்லி கேட்டு அங்கே ஒரு கலை நயத்தை உருவாக்கி அந்த அம்மனை எப்படியெல்லாம் அவங்க ஒரு அலங்காரம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கும்போதே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலை நயத்தை நீங்கள் பார்க்கலாம். தெய்வத்தை எப்படி அலங்காரம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமையை பார்க்கலாம். அவங்க எவ்வளோ அளவுக்கு நீங்கள் அழகாக சமைச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சுவையை பார்க்கலாம். இப்படி எல்லாமே அந்த பெண்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ அழகாக பண்ணுவோம். அப்போ அது அவ்வளோ விசேஷம் நாள். இப்போது இதில் உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன் கோயில், திருச்சி சைடில் இருக்க உறையூர் வெக்காளியம்மன் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, கூரை இல்லா கோயில், கூரை இருக்காது. அந்த கோயிலில் மாம்பழ அபிஷேகம் அன்னைக்கு நடக்கும்.
எப்போ அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமைப்பில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து அங்கே வந்து மாம்பழ அபிஷேகம் நடக்கும். அப்போ இந்த உறையூர் வெக்காளி அம்மன் என்ன வந்து ஒரு ஆக்ரோஷமான அம்மன். ஆனால் அங்கே எதிர்மறையாக அந்த அம்மனை பார்த்தா அவ்வளோ சாந்த சொரூபினியா தெய்வம் வந்து அப்படியே நீங்களும் அப்படியே பிரமிச்சு போகிற மாதிரி தெய்வம் வந்து நம்மளுக்கு காட்சி தருவாங்க. பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அப்போது நீ பிரம்மாண்ட வாழ்க்கைக்கு நான் ஸ்ட்ராங்காக ஒரு அடித்தளம் போடணும் அப்படின்னா ஒரு வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான கோயில்கள். நம்ம எப்பவுமே பொதுவாக சிறப்பான ஆலயங்கள், பழைய ஆலயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடம்பு பலமாகும், நெகட்டிவ் வந்து அங்கேயே விட்டுடுவீங்க, பாசிட்டிவ் எனர்ஜியோடு வருவீங்க. இதுதான் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வர சொல்கிறது. சரி, நம்ம இந்த மாதத்தின் தொடக்கமாக நான் வந்து போன 6 ராசிகளுக்கும் சொன்னேன், இந்த 6 ராசிகளுக்கும் சொல்லிடுறேன். 2 விளக்குகள் போட்டு வர்றது ரொம்ப உத்தமம். ஆடி மாதம் துவக்கத்திலேயே 2 விளக்கு போடுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதம் முழுவதும் போடுற பலன் வந்து நீங்கள் அந்த வருஷம் பூரா அனுபவிக்கலாம். ஓகே, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி ஆடி மாதம் துவக்கத்தில் முதல் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த முதல் வெள்ளிக்கிழமை மாவிலை தோரணம் கட்டுங்க. இந்த மாவிலையில் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாவிலையிலையும் சந்தனத்தால் ஓம் என்று எழுதி அதை தான் வந்து ஒற்றைப்படை 21, 11, 27, 29 இப்படி ஒற்றைப்படை இலையாக நீங்கள் மாவிலை தோரணம் கட்டணும். இந்த மாவிலை அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம். உங்களுடைய புலன்களும் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு செல்வ செழிப்பு உங்கள் வீட்டுக்கு வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்றணும். அது இந்த ஆடி மாதத்தில் மட்டும் அது பர்டிகுலராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மாவிலை தோரணம் மாற்றிக்கிட்டே இருக்கிறது சிறப்பு. அந்த மாற்றக்கூடிய மாவிலை இருக்கு இல்லையா, அது காஞ்சி தானே மாற்றுவீங்க. அதை பொடி பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி உங்கள் உடம்புல பூசும்போது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் போயிடும், நெகட்டிவ் போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். சரி, இந்த மாவிலை கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வில்வ இலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வில்வ இலையில் வந்து 3 இலைகள் உண்டான அமைப்பு இருக்குது, 9 இலைகள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலும் பரவாயில்ல, வில்வ இலையும் மாவிலையும் ஒன்றொன்னா நீங்கள் வந்து கோர்த்து நீங்கள் அந்த மாவிலையில் ஓம் அப்படிங்கிறது எழுதுங்க, சந்தனத்தால் எழுதுங்க. இந்த சந்தனத்தோட மாவிலை காஞ்சு போகும், வில்வ இலை காஞ்சு போனதை அடுத்த வாரமே மாற்றிடுங்க. அதைய காய வச்சு மிக்சியில் அரைச்சி உங்களுடைய உடம்புல பூசி குளிச்சுட்டு வாங்க. தெய்வ கடாட்சம் உங்களோடையே இருக்கும். சரி, நம்ம இந்த மாதத்தின் சிறப்புகளை வந்து சொல்லிட்டோம். துலாம், இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 7வது ராசி, நம்மளுடைய ஜாதகத்துக்கு 7வது ராசி. இந்த 7ஆம் ராசியான சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கார். அப்போது இந்த மேசத்தில் 7 இருக்கும்போது 7க்கு 7 அப்படின்னு சொல்லலாம், 7க்கு 7. அப்போ மேசத்தில் செவ்வாயோட வீட்டில் வந்து 7ஆம் அதிபதி இருக்கும்போது இவ்வளவு நாட்களாக வரன் தேடி அமைகிறீங்களா? நீங்கள் தேட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேடாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஒரு நல்ல விஷயத்துக்கு தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்துடும். துலாம் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற ஒரே விசேஷம், துலாத்தில் யார் இருக்கீங்களோ, துலா ராசி எந்த வீட்டில் இருக்கோ, துலா ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்க தான் பலமாக இருப்பாங்க. அந்த வீட்டில் அவங்க தான் ராஜ்யம் ஆளுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த துலாம் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு ராசியே துலாம் ராசி. அப்போ இந்த துலாம் ராசிக்கு ஏன் அவ்வளோ பலம் அப்படின்னா, நீதி தேவதையுடைய கையிலேயே வந்து துலாம்ங்கிற சிம்பிள், அந்த சிம்பிள் வித்தியாசமான சிம்பிள் வந்து அந்த துலாம் தராசு தான் வந்து ஒருவரை எடை போடக்கூடியது. இவங்களுக்கு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தீங்களா, தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அறிவுத்திறன் வந்து அவங்களுக்கு உண்டு. ஒரு விஷயத்தை அவங்க வந்து எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணினாலும் அது
நார்மலான ஒரு விஷயம். மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை தான் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. யாருக்கும் துரோகம் நினைக்காத ஒரு ராசி. அதுக்காக மற்ற ராசியா அப்படின்னு கேட்க வேண்டாம். இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. தன்னையும் அழகுபடுத்தி மற்றவர்களையும் அழகுபடுத்தி மற்றவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதை ரசிக்கக்கூடியவங்க. ஓகே, அப்போ துலா ராசிக்காரங்க யார் வீட்டில் இருந்தானா சூப்பர். அவங்கள நீங்கள் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப அழகாக உங்களையே பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. சரி, இந்த துலாம் ராசிக்கு இந்த ஆனி மாதம், ஜூலை மாதம், ஆடி மாதம் இந்த 3 விஷயங்களுமே கலந்துருக்கு. அப்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறது மேசத்தில் இருக்கார், செவ்வாய் வீட்டில் பலம் உங்களுக்கு அதிகம். சூரிய பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்னா கரெக்டாக 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 11ங்கிறதே லாபத்தை தரக்கூடியது. இந்த மாதம் பாருங்கள், ஒரு நடக்காத விஷயம் நடக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம் நடக்கும். அப்படியே ஒரு மைண்டு வந்து ஃப்ரீ ஆகும்ல. ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையும் போது நம்ம எவ்வளோ மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. அந்த மைண்டு உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிடும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்தேறிடும். உங்கள் வீட்டில் தடங்கள் பட்ட விஷயங்கள் வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி ஆகிடும். ஓகே, உங்களுடைய 2ஆம் அதிபதி தனம் அப்படிங்கக்கூடிய ராசி, தன ராசி எப்பவுமே 2க்கு வந்து ரொம்ப பலம் அதிகம், 11க்கும் பலம் அதிகம். 11ம் கூட்டினா 2 தான், 2ம் 2 தான். அப்போ தனம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்குது. அப்போ வேலை கிடைக்காம யாராவது இருந்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், வேலை கிடச்சிரும். நிறைய தடவை எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னாலும் எக்ஸாம் எழுதுங்க, இந்த தடவை கிடச்சிரும். இல்லை நான் வந்து ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கேன், நான் படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா இல்லை இந்த வேலை மாற்றலாமா, இதுக்கு முடிவு ஒன்று ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதம் தொடக்கம் அப்படிங்கும்போதே தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் வந்து சிறப்பான அம்சம் இந்த துலா ராசிக்கு. இந்த துலா ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா ஒரு காளி தேவி, சூலினி, காளி, அந்த மாதிரி ஆங்கார தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபடுறது மூலியமாக உங்களுடைய பலம் இன்னும் அதிகமாகும். ஓகே, பிரித்தியங்கரா தேவி நீங்கள் வழிபடுறதன் மூலியமாகவும் இன்னும் ரொம்ப பலம். சரி, இந்த எந்த கோயிலுக்கு நான் போக முடியலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அதனுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதன் மூலியமாகவும் அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க, உங்களுடைய தொழில் முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். தெய்வத்தை வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, தெய்வத்தோட நான் எப்பவும் வந்து ரொம்ப பக்தி அப்படிலாம் இருக்க மாட்டீங்க, கேஷுவலாக இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே எல்லாமே கேஷுவலாக அமையும். ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இந்த மாதம். ஓகே, நீங்கள் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. 2 விளக்கு போடுறது நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். எல்லா ராசினரும் ஆடி மாத துவக்கத்திலேயே 2 விளக்கு போடுறது அவங்கவுங்க வசதி கேட்பேன். 5 முக விளக்கு, தாமரை தண்டு விளக்கு, எப்படி நெய் தீபம் எது வேணாலும் போடலாம். நீங்கள் போடுறது சிறப்பான ஒரு அம்சம். விருச்சிக ராசி அப்படிங்கும்போது மேஷத்துக்கு 8ஆம் இடம். அப்போது மேசம் அப்படிங்கிறது 1ஆம் இடம், விருச்சிகங்கிறது 8. ஆனால் இந்த 2க்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் தான். இப்போது இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது எங்கே இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு இருக்குது, அது சிம்மத்தில். அப்போது உங்களுடைய ராசிநாதன் சிம்மத்தில் இருக்கார். அப்போ இந்த சிம்மம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு எத்தனாம் இடம் அப்படிங்கிற போது ஒரு 10ங்கிற ஸ்தானம் வந்துடுது. 10, 11. அப்போது இந்த 8ல் போய் சிம்மத்தில் ஒரு நம்ம வந்து 11, 2, 5 இதில் நல்ல ஸ்தானமாக அமையுது. ஓகே, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ சிம்மத்தில் அங்கே உட்காரும்போது உங்களுடைய ராசிநாதன் என்ன அப்படின்னா 2மே வந்து ஆங்காரம், ஆணவம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆணவத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் நீங்கள் நினச்சபடி நடக்கும். அங்கே எடுக்கிற முடிவை ஒரு நாளில் எடுக்காதீங்க, ஒரு 2 நாள் ஒரு டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா அங்கே ஞானக்காரகன், மறதித்தன்மை கூடியவர், இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கார். அப்போ என்ன பண்ணுன்னா ஸ்பீடாக ஒரு விஷயத்தை செஞ்சு டக்குன்னு கமுத்தி விட்டுரும், பார்த்துக்கோங்க. அதில் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த விருச்சிக ராசி இந்த மாதம் தப்பிப்பீங்க. ஓகே, நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நடந்து போகிறீங்க இல்லையா, இந்த நடந்து போகிற விஷயத்தையே ஓரமாக ஒதுங்கி போங்க. ரொம்ப
முன்னாடி வண்டி வாகனம் போகிற இடத்துல ரொம்ப என்ட்ரன்ஸில் போகாதீங்க. ஓரமாக ஒதுங்கி உங்களை பாதுகாப்பாக நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மட்டும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை 5 நாள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நாளுக்கு அப்புறமா நீங்கள் தலை சுற்றி ஓடுற வண்டிக்கிட்ட விடுங்க. திரும்பவும் வந்து எலுமிச்சம்பழம் வைங்க. இதை உங்கள் பாதுகாப்பாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பயம் அதிகமாகிடும். இந்த காலகட்டத்தில் ஒரு வீக்னஸ் உங்களை உண்டு பண்ணிடும், பயம் அதிகமாகிடும். அப்போ நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் உங்களால் முடிஞ்ச 11 சுமங்கலி பெண்களுக்கு நல்ல மங்களகரமான பொருட்கள் வாங்கி கொடுங்க. ஒரு ரவிக்கை துணி வாங்கி கொடுங்க, வளையல் வாங்கி கொடுங்க. இதுதான் அம்மன் வந்து அதிகமாக வளையல் சத்தம் தான் கேட்பாங்களாம். அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து நிறைய வளையல்கள் கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க, கோயிலில் வந்து வளையல் அதிகமாக வந்து கொடுப்பாங்க. அடுத்தது மங்கள பொருட்கள் வந்து அம்மனுக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். கூழ் கூழ் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச சர்க்கரை பொங்கல், நீங்கள் வந்து நீர்மோர், புரியுதுங்களா, நீர்மோர், பதநீர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதெல்லாம் கூலாக இருக்கும், எதுலெல்லாம் வெப்பங்கள் தனியுமோ அதுக்காக தான் அந்த பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறாங்க. அப்போ கம்பங்கூழ் அப்படிங்கிறத விட ராகியில் வந்து செஞ்சக்கூடிய கூழ் பண்ணும்போது அந்த ராகி உடல் உஷ்ணத்தையும் சரி உடல் வெப்பத்தை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும். அப்போ அம்மனுக்குன்னு சொல்லி நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்காக தான் அம்மனுடைய வழிபாட்டில் இதை கொண்டு வந்திருக்கும். இதுலையாவது நீ கூலாக குடி, ஏதாவது ஒரு தானியங்களை எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ இந்த மாதம் அதை சிறப்பான மாதமாக எடுத்துக்கோங்க. அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கிறது உண்டு. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடம். தனுசுங்கிறது 9. இந்த 9ங்கிற ஸ்தானமே என்ன அப்படின்னா பாக்யம் அப்படிங்கிறது. நம்ம பாக்கியத்தை அனுபவிக்கணும் 9. அப்போ இந்த 9ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு நன்றாக இருந்தால், இப்போ உங்கள் லக்னம் இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடம். அப்போ இந்த 9ங்கிற ஸ்தானத்தில் இருந்து உங்கள் லக்னத்துலேருந்து 9ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தால், அது எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களை மட்டுமே பலம் அதிகம், அந்த கிரகங்களுக்கு வலிமை அதிகம். அந்த என்ன கிரகமோ அதனுடைய வலிமையில் தான் நீங்கள் உங்களோட லைஃப்பை கொண்டு போயிருப்பீங்க. அதனால நீங்கள் வந்து நோட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அப்போ 9ங்கிறது அவ்வளோ பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடியது. அப்போ இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து இந்த மாதத்தில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல வழியில் நம்மளுக்கு கொண்டு போகிறாங்களா இல்லை தீய வழியில் கொண்டு போகிறாங்களானோ இந்த மாதம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரலாம். 2 பேர்த்தோடைய அமைப்புலேயும் இந்த மாதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, யாருக்காவது வந்து கவர்மெண்ட் வேலை, மெயினான விஷயம் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை இன்னொரு தடவை செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு வரும். ஏன்னா அந்த பாக்கியம் கிடைக்கிறதுனால தான் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 4-5 தடவை எழுதியிருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய குரு பகவான் என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் உச்சமாக போகிறார். குரு பகவான் வந்து உச்சமாக போகிறார். அந்த கடகத்தில் வந்து அவர் உச்சமாகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல செயல்பாட்டை கொடுப்பார். ஏன்னா கடகம்ங்கிறது வந்து ஒரு பெண் தன்மை உள்ள ஒரு கிரகம். அப்போ அந்த பெண் தன்மை உள்ள கிரகத்தில் குரு பகவான் குழந்தை ஸ்தானாதிபதி, பூர்வீக ஸ்தானாதிபதி, முழு சுபர்னு சொல்லுவாங்க. அந்த சுபர் அதிபதியே வந்து அங்கே உச்சமாகிறார். அப்போ அந்த உச்சம் ஆகும்போது அந்த குரு பகவானுக்கு எவ்வளோ பலம் அதிகம். உங்கள் லக்னாதிபதியோ இல்லை உங்கள் ராசிநாதனோ போய் தான் அங்கே உச்சமாகிறாரு. 8ல் தான் நான் உச்சமாகிறாரு. 8ல் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய 9க்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கும் அதிபதியே அவர் தான். அப்போ வீடு வாசல் வண்டி வாகனம் அனைத்தும் கிடைக்கும். ஆனால் கவனம் தேவை. அடிக்கடி ரிப்பேர் ஆகும். நல்ல ஸ்தானமாக இருந்தாலும் 8ங்கிறது ஒரு அம்சம் இருக்கு இல்லையா. கொஞ்சம் இந்த மாதம் அதிக செலவுகளை உண்டு பண்ணும். அந்த செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க. தினம்தோறும் வீட்டில் 2 விளக்கு ஆடி மாதத்தில் முதல் டைமு ஆடி மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள்
அந்த குரு பகவான் வியாழக்கிழமை வந்து குரு பகவான் இருக்கு இல்லையா, தட்சிணாமூர்த்திக்கு போய் வந்து விளக்கு போட்டுட்டு வாங்க. சும்மா தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு வரதே ஒரு சிறப்பு தான். அவரை நேருக்கு நேர் நின்று நீங்கள் கும்பிடணும். நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானையும் கும்பிட்டு வரணும். ஏன்னா தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற. இது ஒரு அவதார புருஷங்களில் ஒரு வித்தியாசப்படுறாங்க. ஓகேவா? இப்போ ராமர் கிருஷ்ணர் 2 விஷயம் இருக்குது. ஆனால் அவதாரம் என்பது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் பரமாத்மாங்கிறது ஒன்று. அதே மாதிரி தான் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் நேருக்கு நேர் நின்று எனக்கு நல்ல ஒரு மனோபலத்தை கொடுன்னு வேண்டிக்கோங்க. குரு பகவான் அப்படிங்கக்கூடிய நவகிரகங்களை ஒருவரான நவகிரகங்களை சுற்றிட்டு வாங்க. இது செஞ்சு 9 வாரம் வாங்க. சூப்பரான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தை நீங்கள் சூப்பராக நீங்கள் கொண்டு போயிடலாம். இந்த மகரம் அப்படிங்கிறது ஏன் 10ஆம் அதிபதியாக வச்சுருக்காங்க? 10ங்கிறது தான் மகரம். இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதி. தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியே அவர் தான். அப்போது நீ தர்மம் செய்தால் கர்மம் உன்னை விட்டு போகும். இதுதான் அதுக்கு அவருடைய வந்து செயல்பாடு. அப்போ தான தர்மங்கள் செஞ்சால் கர்மங்கள் குறையும். அந்த 2த்துக்குமே அதிபதி ஒருவர். அப்போ யாருக்கும் இல்லாத ஒரு பட்டம் அவருக்கு இருக்குது. சனீஸ்வரர், ஈஸ்வரனுங்கிற ஒரு பட்டம் இருக்குது. அப்போது கண்டிப்பாக நான் முக்கியமாக சொல்கிறது, சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற மகர ராசியும் கும்பர ராசியும் கண்டிப்பாக சனி பகவானையே உங்களுடைய இஷ்ட தெய்வமாக நீங்கள் கும்பிடுங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பலம் தெரியுமா? நீங்கள் மட்டும் கும்பிட்டு வாங்க, நீங்கள் எதுலேயுமே தோற்க மாட்டீங்க, எல்லாத்துலேயும் ஜெயம்தான். ஏன்னா சனி பகவான் தோற்றதா சரித்திரம் இல்லை. அப்போ இந்த சனி பகவான் எந்த ரீதியும் ஈஸ்வரனையே சனி பகவான் வந்து ஜெயிச்சிருக்கார். அப்போ ஒரு 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே அவர் கடமை செய்கிறதுக்கு எந்த கடவுளுமே தடங்கல்கள் கிடையாது. அவங்கவுங்க வேலையை ஈஸியாக செய்கிறதுக்கு சனி பகவானுக்கு ரொம்ப பலம் அதிகம். அப்போ இந்த 10ங்கிறது என்னன்னா, மகரம் தர்மத்தை செய்வதன் மூலமாக எதுலையாவது மாட்டிக்காமல் இருப்பீங்க. அங்கே அதனால தான் வந்து கொம்புல வந்து ஒரு முதலைய சிம்பலாக வச்சுருக்காங்க. அப்போ முதலை வாயில் சிக்கி வெளியில் வந்துடாத, முதலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த முதலைக்குள்ளே சிக்கினா உயிரோடு வெளில வர முடியாது. ஆனால் முதலையிலையும் சிக்கி உயிரோட வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு புராணங்கள் உண்டு. அது அவனாசி லிங்கம், அவனாசி இருக்கு இல்லையா, அவனாசியில் இருக்கக்கூடிய தெய்வத்தில் இருக்கக்கூடிய கதை வந்து ஒரு பாலகன் எந்த டைமில் வெளியில் ஒரு 3 வயசில் முதல்ல முழுங்குச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முனிவரால் மீட்கப்படும் போது 5 வருஷ பாலகனாக வெளியில் வந்தார். அப்போ முதலிலேருந்து வெளியில் வந்த ஒரு விசேஷமும் இருக்குது. அப்போ சிக்கி வெளியில் வரக்கூடியது அப்படிங்கிறது அந்த மகரத்துக்கு இருக்குது. என்ன சிக்கினால் வெளியில் வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஆனி, ஆடி, ஜூலை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எப்போவுமே அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த மகரத்தில் இருக்கக்கூடியவங்க அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. இந்த அவசரம் அப்படிங்கிறது உங்களையே நஷ்டமாக்கிடுது. அவ்வளோதான், நஷ்டம் வந்து ஆக்கிடுது. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவான் வீட்டுக்கு. அப்போ இந்த மாதம் தொழில் தொடங்கக்கூடியது, இந்த மாதம் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியது, இந்த மாதம் எந்த நல்ல காரியத்துக்கும் நீங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா குரு பகவான் போய் சனி பகவான் வீட்லேயோ, சனி பகவான் வந்து குரு பகவான் வீட்லேயோ இருக்கிறது சிறப்பு. அப்போ அவங்க 2 பேரும் நட்புக்காரகன், குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யாரை வேணாலும் எதிர்க்கக்கூடிய வல்லமே உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த அமைப்பில் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் அழகாக கொண்டு போங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் விளக்கு போகிறது விசேஷம் அமைப்பு. நீங்கள் சனிக்கிழமை தோறும், சனிக்கிழமை மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்துக்கு நீங்கள் ஒரு 6 விளக்கு போடுங்க. அடுத்தது சனிக்கிழமை அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் சனிக்கிழமை பெருமாளை தான் பார்க்க சொல்லுவாங்க. நான் சனி பகவானை போய் பாருங்கள். சனி பகவான் கிட்ட எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்கும்போது உங்களுக்கும் நிறைய ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுப்பார். இதை நீங்கள் ஒரு பரிகாரமாகவே செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு விசேஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ அதை வந்து எப்பவுமே செய்யுங்க. அது உங்களையே பலமாக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது.
ஓகே, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள். நான் சொல்கிறபடி செஞ்சுட்டு வாங்க. ஓகே. கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறதே வந்து கும்பம்னா மதிப்பு, மதிப்பு மரியாதை எல்லாமே கும்பத்திலே அடங்கியிருக்கு. அப்போ இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குடையவரும் சனி பகவானே. இந்த சனி பகவான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளில் அவர் வந்து ஒரு மனிதனை அப்படியே ஒரு தங்கத்தை வந்து அப்படியே கட்டியாக கொடுத்துருவாங்க. அதை வந்து உருக்கி அதை தகுடாக்கி எவ்வளவு பரிமாணம் இதை பண்ணி ஒரு விசேஷம் என்னென்னா அழகான ஒரு ஜுவல்லாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி தான் சனி பகவான் நீங்கள் கும்பிடும்போது உங்களை செதுக்கி ஒரு தங்கம் செதுக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களை செதுக்கிடுவார். நீங்கள் முழுமையான ஒரு மனிதனாக வந்து உருவாகிடுவீங்க. அதுதான் வந்து இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம். ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அஷ்டாமச்சனி, பாதச்சனி, கண்டக, இந்த சனி பகவானுடைய பயிற்சியெல்லாம் உங்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு தானே ஒழிய உங்களை கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கு இல்லை. இப்போது நீங்கள் வந்து உடம்பு வந்து பாதிப்பு உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியாமையே இருக்குது. அதுலேருந்து மீளவே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சாதானே அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. அப்போது அந்த பயிற்சிங்கிறப்போ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார். அப்போ என்ன சொல்லுவோம், ஐயோ சனி பயிற்சி வந்துடுச்சுப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, சனி பயிற்சி நான் கடலில் சிக்கிறேன். நீங்கள் சிக்கி சீரழிஞ்சு அதுலேயே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சனி பகவான் அவருடைய பயிற்சியில் அதை வந்து கரெக்ட் பண்ணுறார். அதனால் அவரைவே கும்பிடுங்க, அவருடைய காலடியிலே இருங்க, உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது 2 வெத்தலை எடுத்துக்கோங்க, வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா, ஏன்னா வெற்றிலையில் வந்து சனி பகவானும் யமதர்மராஜரும் வீட்டிருக்காங்கன்னா வெற்றிலையை சொல்கிறாங்க. பாக்கு வந்து மகாலட்சுமி. 2 வெத்தலையை உங்கள் தலை சுற்றி உங்கள் தலையை சுற்றி பிச்சு தண்ணியில் போடுங்க. 2 வெத்தலையை தலை சுற்றி பிச்சு தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை உங்களுடைய படுக்கை அறையில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து செடிக்கு போடுங்க. இப்படி ஒரு 9-11 வாரம் செய்யுங்க. உங்களுடைய நரம்பு துகள்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி அந்த பிளாக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. மெமரி நல்லா இருக்கும், ஆயில் நல்லா இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும், தொழில் விருத்தியாகும். இதை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக கும்பராசிக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. மீனம் அப்படிங்கிறது வந்து மோட்சம் அப்படிங்கிறத விட நம்ம கடைசி ராசி, நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை அழகாக புரிய வைக்கிறது வந்து மீனம் தான். அப்போ இந்த மீன ராசிக்குள்ளே குரு பகவான் வந்து இருக்கார். அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஆனால் இன்னைக்கு சனி பகவான் அங்கே ஆதிக்கம் பெற்றிருக்கார். அப்போது இந்த குரு பகவான் எங்கே ஆடி மாதத்தில் வந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போ உங்கள் மீனத்துக்கு 5ங்கிற இடத்துக்கு சனி பகவான் வராரு. அப்போ சனி பகவானுக்கு 5ங்கிற இடத்துக்கு குரு வந்து உட்கார்றாரு. அப்போது சனி பகவான் இருக்கிற வீட்டிலையும் சரி, குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துலையுமே சரி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 2மே நீர் ராசி. இந்த வெப்ப ராசி, காற்று ராசி, நீர் ராசியில் 2 ராசிகளில் பலமான ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா சூப்பரான தொழில் அமைப்பு உண்டு. இப்போ நீங்கள் வித்தியாசமான ஒரு படிப்பை எடுப்பீங்க. வித்தியாசம், அவ்வளோ வித்தியாசமான ஒரு படிப்பு. அந்த படிப்பு வந்து இப்போ எல்லாருமே வந்து சும்மா இன்ஜினியரு, ஒரு ஆர்ட்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. நீங்கள் வித்தியாசமான நான் வந்து ஆர்ட்டில் போகிறேன், நான் கலைநயத்தில் போகிறேன், நான் ஒரு கேமராவுக்கு வந்து உள்ளே போகிறேன், நான் ஒரு விஷயத்தை வந்து யாருமே உருவாக்காத ஒன்று உருவாக்க போகிறேன். இப்படி வித்தியாசம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இப்போ போவீங்க. அது உங்களையே ஜெயமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ நீர் ராசி அப்படிங்கும்போது இந்த நீர் சம்மந்தப்பட்ட இப்போ கடல் வழியாக போகிறது, அடுத்தது வந்து நீங்கள் அந்த பரிசலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயினான விஷயம் இந்த ஜூலை மாதமும் சரி, ஆகஸ்ட், இந்த 2-3 மாதமும் நீங்கள் கடல் வழியாகவும் பரிசல்கள் மூலியமாகவும் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா, ஒரு ராகுவும் சனியும் சேர்ந்து இருந்த சூழ்நிலையில் இருந்தார். அப்போ ராகுவோட அமைப்பு கீழே இறங்கி வந்தாலும் இன்னும் அதோடைய தாக்கம் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த 2யும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இருக்கிற இடத்துலையே ரொம்ப இருங்க. ஃபால்ஸு
நீர்வீழ்ச்சிலாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சு கொஞ்சம் இதிலேருந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் சிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது நம்ம இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறோம். அப்போ இந்த இதில் உங்களுக்கு 2வது ராசியான மேச ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கார். பொன் பொருள் ஆபரணம் எல்லாமே கிடைச்சிடும். சாப்பிட்றதுல ரொம்ப பிரியம். யார் ரொம்ப சாப்பாட்டு பிரியர் அப்படின்னா அந்த 2வது ராசியில் சுக்கிரன் இருக்கிறனால இப்போ நீங்கள் சாப்பிடாத ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் சரி நல்லா சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு மாதிரி அவங்க சோம்பல்லேருந்து அவங்க நிவர்த்தி ஆகிடுவாங்க. அடுத்தது நல்ல ஆர்வம் அவங்களுக்கு உண்டு பண்ணி அதில் தொழிலை இப்போ ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, பெரிய அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். குடும்ப ஒற்றுமை இருக்கும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி ஆகிடும். இவ்வளோ நாள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு நிவர்த்தியாகி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அதே குரு பகவான் சனி பகவான் வீட்டில் அங்கே இருக்கிற குரு சண்டால யோகம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரம், சூரியனை வேண்டி சூரியனார் கோயிலுக்கு போங்க, இல்லை சூரிய நவகிரகங்களுக்கு எங்கேயாவது ஒரு நவகிரகம் போய் அந்த சூரிய பகவானுக்கு நின்று ஒரு ப்ரேயர் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சூரியன் தான் முதன்மையான ஆதிக்கம். இத்தனை கிரகங்களும் சூரியனுடைய ஆதிக்கத்திலே அடங்கிடும். அப்போ அத்தனை கிரகங்களுடைய வழிபாடு நம்மளுக்கு செயல்படணும் அப்படின்னா சூரியனை வழிபடுறது ரொம்ப நல்லது. 2 விளக்கு போடுறதுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். எல்லா ராசியினரும் 2 விளக்கு போட்டுவாங்க, அற்புத பலன் கிடைக்கும். இந்த மாத ராசி பலன் உங்களுக்கு இனிய மாதமாகவும் இனிய அமைப்பும் நல்லது நடந்து நல்ல விஷயங்களை அனுபவிக்கணுங்கிறது இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.